புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திரையுலக பயணமும் சரி, அரசியல் பயணமும் சரி, இதுவரை தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்திய சினிமாவில் எவருமே கண்டிராதது. அந்த அளவிற்கு அடிமட்டத்திலிருந்து வந்து ஒரு நடிகராக மாறி உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து பின் அரசியலில் நுழைந்து சாகும் வரை மக்களின் மனதில் நீங்காத முதல்வர் பதவியில் அமர்ந்தவர் அவர் ஒருவரே. எம்ஜிஆரை பொறுத்தவரை திமுகவில் அவர் இருந்தாலும் கூட பகுத்தறிவு அவருக்கு ஓகே என்றாலும் கடவுள் நம்பிக்கையை எந்த காலத்திலும் அவர் குறை சொல்லவே மாட்டார். அதில் அவருக்கு விருப்பமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு ஜோதிடம், கைரேகை போன்றவற்றில் கூட நம்பிக்கை இருந்தது. அதற்கு முன்னால் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் 7 மற்றும் 10 என்கிற எண்கள் எப்படி முக்கியத்துவம் பெற்றன, அவரது வாழ்க்கையில் எப்படி திருப்புமுனையை ஏற்படுத்தின என்பது பற்றி நீங்கள் அறிந்தால் உங்களால் வியப்பை அடக்க முடியாது. உண்மைதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தது 1917ஆம் ஆண்டு. நாடக நடிகராக அவர் ஆனது 1927. சினிமாவில் அறிமுகமானது 1937. முதலில் காங்கிரஸில் அவர் சேர்ந்தது 1947. பின்னர் திமுகவில் இணைந்தது 1957. அதன் பிறகு அவர் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனது 1967. பின்னர் தமிழக முதல்வராகி ஆட்சியை பிடித்தது 1977. நம்மையெல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு இந்த மண்ணுலகை விட்டு சென்றது 1987. இப்படி ஒவ்வொரு 10 வருடமும் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்கின்றன. ரஜினி 8 மனுஷ வாழ்க்கை பெருச்சுக்கோ என்று பாடியது போல எம்ஜிஆருக்கு 10 அவரது வாழ்க்கை இயற்கையாகவே பிரிந்து அமைந்திருந்தது. ஆச்சரியம்தான். அது மட்டுமல்ல, இந்த வருடங்களில் எல்லாம் கடைசியில் பார்த்தால் எல்லாமே 7 என்கிற எண்ணில்தான் முடிகின்றன. அவ்வளவு ஏன், அவரது கார் எண்ணு கூட 4777. இதை கூட்டினால் வருவதும் 7ஆம் நம்பர் தான். இப்படி இந்த 2 எண்களும் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத இடம் பெற்றிருந்தன. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ராஜகுமாரி திரைப்படத்தில் நடித்தபோது அதில் கதாநாயகியாக பானுமதி நடித்தார். பானுமதிக்கு அப்போது கைரேகை பார்க்க கொஞ்சம் தெரியும். ஒரு நாள் படப்பிடிப்பில் எம்ஜிஆரின் கையை பார்த்து அவரது ரேகையை ஆராய்ந்தவர் எம்ஜிஆரிடம், நீங்கள் நிச்சயம் இந்த சினிமாவில் பெரிய இடத்துக்கு வருவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் இதைவிட இன்னும் எட்ட முடியாத உயரத்திற்கும் செல்வீர்கள் என்று கூறினார். அப்போது எம்ஜிஆர் பானுமதி விளையாட்டுக்கு தான் சொல்கிறார் என்று நினைத்தார். ஆனால் அவர் சொன்னது போலவே எம்ஜிஆர் சினிமாவிலும் சாதித்து பின்னர் அரசியலிலும் நுழைந்து முதல்வராக மாறினார். அப்படி ஒரு முறை முதல்வராக இருந்தபோது பானுமதிக்கு தன் கையால் விருது கொடுக்க வேண்டிய ஒரு விழாவில் எம்ஜிஆர் கலந்து கொண்டார். அப்போது பேசுகையில் பானுமதி தனக்கு கைரேகை பார்த்து எதிர்காலம் பற்றி சொன்ன விஷயத்தை குறிப்பிட்டு, அவர் அன்று சொன்னது அதை நான் அப்போது பெரிதாக நம்பவில்லை, ஆனால் இன்று அதுதான் நடந்திருக்கிறது என்று கூறினார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் வளர்ந்து வந்த நாட்களில் ஜோதிடம், கைரேகை போன்றவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தார். அப்படி ஒரு முறை ராமன் தேடிய சீதை என்கிற படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அதில் கதாநாயகியாக ஜெயலலிதா நடித்தார். அப்போது படப்பிடிப்பு இடைவெளியின் போது ஒரு நாள் ஜெயலலிதாவின் கையை பிடித்து அவரது ரேகையை பார்த்த எம்ஜிஆர், அம்மு, நீ எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவ, ஆட்சியாளவும் செய்வ என்று கூறியுள்ளார். அதை கேட்ட ஜெயலலிதா, நோ, நானாவது அரசியலுக்கு வருவதாவது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடித்ததெல்லாம் டான்ஸ். அதனை விரிவுபடுத்த நடனப்பள்ளி அமைத்து அதில் கவனம் செலுத்துவேனே தவிர நீங்கள் சொல்வது போல அரசியலுக்கு வரமாட்டேன் என்றார். அம்மு, நான் வேணும்னே சொல்லலை, உன் கையில் இருக்க ரேகை சொல்லுது. நீ வேணுமானால் இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுக்க. என் ஜோசியம் சொன்னபடி நடக்குதா இல்லையா என்று பார். எனக்கு ஜோதிடத்தில் அபார நம்பிக்கை உண்டு என்று கூறினார். இது 1970ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் அப்படி சொன்னது. 1990ஆம் ஆண்டு ஜெயலலிதா அரசியலில் முக்கிய இடம் பிடித்து 1991ஆம் ஆண்டு அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் ஆனார் என்பது நாம் அறிந்த வரலாறு. நண்பர்களே, இதே போன்று இன்னும் சுவாரஸ்யமான செய்தியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட்களை பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.